ஏய், எனக்கு அவன் அண்ணன் பார்க்கறதுக்கு முன்னாடி உயிரோட வேணும். உன் ஆள் அந்த ஆரி காலேஜ் தானே படிக்குது. ஆ, இவனை கொடுத்துட்டு அவளை கூட்டிகிட்டு போ. என்ன பண்ணுறான் என்னன்னு புரியலையே. ஏன்டா? வா போலாம். என்ன பண்ணுறான்னு தெரியல, எங்கே போகிறான்னு புரியல, ஏன் இவ்வளோ அவசரப்படுறான்னு புரிய மாட்டேங்குது. ப்ரோ, இங்கே டவுன் ஹால் எங்கே இருக்குது ப்ரோ? இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே போய் பாருங்க. அங்கேங்களா? ஓகே, தேங்க்யூ ப்ரோ. கொஞ்சம் சீக்கிரம் வரண்டா வரண்டா, போடா போடா. சார், ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு எங்கே வருது? ஓகே சார். ஏய், நீ எவ்வளோ தூரம்டா? தொடர்ந்து பேசாம மூடிட்டு வா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல. டேய், பசிக்குது, அப்படியே சாப்பிட்டு போயிடலாமா? சரி, வந்து தொலை. எனக்கு ஒரு பீஃபா? எனக்கு சிக்கன் பிரியாணி. நான் பீஃப் இங்கே, சிக்கன் இங்கே. சூப்பர். பார்த்தனா ஹலோ சார், நீங்கள் அமிச்ச லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க சார். தம்பி, அமௌண்ட்லாம் கொண்டு வந்திருக்குல்லப்பா? கொண்டு வந்திருக்கேன் சார், வண்டியில் இருக்கு. உள்ள நிறைய பேருக்கு கட்டிங் கொடுக்க வேண்டியது. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். டேய் டேய், என்னதான்டா ஆச்சு? நான் ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேல? இதில் என்ன இருக்கு, கேளு. மாலதி உங்கள் ஆளுங்க தானே? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உனக்கு பிடிக்கல தானே? நான் எனக்கே அப்படி சொல்லியிருக்கேனா? பெரிய சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டுக்கிற. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? இந்த ஜாதியில் பிறந்தாதான் லவ் பண்ணணுமா? இல்லை நாங்களாம் லவ்வே பண்ணக்கூடாதா? இந்த ஜாதியில் பிறந்தனாலே என்னவோ தெரிலடா. ஊருக்குள்ளே போனாலே நாயை பார்க்குற மாதிரி பார்க்குறானுங்கடா. மனுஷனாவே பார்க்குறதில்ல. இங்கே பாரு, நீ என்ன ஆளுங்கன்னு பார்த்துலாம் பழகல. நீ யாராக இருந்தாலும் எனக்கு நீ ஃப்ரெண்டு. மாலதி கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டு வந்ததுனால என் மேலே இருக்கிற கோவத்தில் எங்கள் அண்ணன் மேலே கேஸை போட்டாங்க. அதான் நானே இன்றைக்கி போய் சரண்டர் ஆகலான்ட்டு இருக்கேன். என்னால் என் அண்ணன் வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுடா. நீ உள்ள போயிட்டா அப்புறம் மாலதியார் பார்த்துக்குவா. இது அவளுக்கு தெரியுமா?
அதான் நீ இருக்குல்லடா. நான் வக்கீல் எல்லாமே பேசி அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் உள்ளே போனதும் அமௌண்ட் கைக்கு வரும். அமௌண்ட் கைக்கு வந்ததும் மாலதியை கூப்பிட்டு வந்து என்னை நேரில் பாரு. நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். ஒரு நிமிஷம். எனக்கு அவன் அண்ணன் பார்க்கறதுக்கு முன்னாடி உயிரோட வேணும். வாழ அந்த ஆரி காலேஜ் தானே படிக்குது. இவனை கொடுத்துட்டு அவளை கூட்டிகிட்டு போ. மச்சான் சொன்னது ஒரு மாதிரி இருக்கு. மாலதிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ம். டேய் என்ன மன்னிச்சிடுறா. இவனெல்லாம் என்னடா உட்கார வச்சுட்டு எஞ்சி முட்டி போட போயிடா. வாழணும் ஆசைப்பட்றேண்ணா. யார் வந்து எங்கடா வாழ்றது? ஏண்டா உனக்கெல்லாம் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்குறியா? அண்ணா என்ன பண்ணிட்டெல்லாம் பேசிட்டு வரேன். எங்கே அது டேய் என்னடா பண்ண போகிற? கொல்ல போறியா? இவனெல்லாம் எப்படி கொல்லக்கூடாது. இவனே நொட் ரோட்டில் வச்சு அம்மனமாக இருக்கணும். ப்ளீஸ்ண்ணா மாலதிக்கு ப்ளீஸ்ண்ணா வாழணும்னு ஆசைப்பட்றேண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். ஏதோ ஒரு மூலையில் பொறுத்துக்கிறேண்ணா. விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணா. சில பேர் தனக்கேற்ற மாதிரி சூழலை மாற்றிக்குவாங்க. ஆனால் சில பேர் சூழலுக்கு கைதியாக்கப்பட்டு மிதிப்பட்டு அதிகையாலே சாக வேண்டியதாக இருக்குது. இப்படி ஆகணும்னு தெரிஞ்சிருந்தா அவன் அந்த காதலை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். இன்றைக்கி என்னால் முடியலன்னு ஈஸியாக கொண்டுட்டீங்க. கண்டிப்பாக எங்களோட நிலைமை ஒரு நாள் மாறும். அப்போது